இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அழகான ஐ மேஜிக் மாதிரி, அது நமக்கு ஒரு விளையாட்டு மாதிரி, ஒரு குழந்தைங்க வச்சு விளையாடுற மாதிரி. ஏன்னா குழந்தைங்க அதை பண்ணி பயங்கரமாக சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா அது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அதை பண்ணும்போது. அதை பண்ணலாம் இன்றைக்கி. அதுக்காக இந்த A4 ஷீட்டை நான் அந்த மாதிரி 2ஆக மடக்கி அதில் தனியாக 2 பார்ட்டாக கிழித்து நீல வாக்கில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி எடுத்து அதை இந்த மாதிரி சுருட்டிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இதில் நீங்கள் 3 லேயர் எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா லென்த்தாக. இப்போ நம்ம 2 வச்சுருக்கோம் தெரியுமா A4 ஷீட்டில், இது 3 எடுத்துக்கோங்க. 3 எடுத்திங்கன்னா 2 வச்சு பண்ணலாம். 2ன்னா சுருக்கங்கள் அது ஃபிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். 1 கூட வச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நிறைய சுருக்கு வரும். சுருக்கு கூட அது க்யூட்னஸ் அழகாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். நான் இப்போ 2 வச்சு பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி மடக்கிக்கணும் நம்ம. எனக்கு இந்த வீடியோவுக்கு ஒரு பெரிய சோக கதையே இருக்குது. ஏன்னா இந்த வீடியோ பண்ண ஆரம்பித்து கொஞ்சம் ஒரு பகுதி தான் முடிஞ்சிருக்கும் வீடியோ. அந்த டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு கால் வந்திருக்கு. கால் வரும்போது வீடியோ ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிருக்கு. எனக்கு அப்போது நானும் கவனிக்கலை. நான் வீடியோ ப்ளே ஆகிட்டு தான் இருக்குதுன்னு நினச்சி வீடியோ பண்ணிகிட்டே இருந்தேன். பண்ணி முடிச்சுட்டு பார்க்குறேன், ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா எனக்கு அது வீடியோ பாதி தான் ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, என்னன்னே என்கிட்ட கலர் பேப்பரும் கம்மியாக இருந்துச்சு. சரி இருக்கிறத வச்சு பண்ணுன்னு சொல்லிட்டு பேப்பர் வச்சு பண்ணிகிட்ருந்தேன். ஏற்கனவே நான் சும்மா ரஃப்பாக ஒன்று பண்ணி வச்சுருந்தேன். அது அந்த ரஃப்பாக பண்ணதை உங்களுக்கு ஃபைனலாக நான் காட்டியிருப்பேன். சொல்லப்போனால் இது கொஞ்சம் சொதப்பல் தான். பட் இது உங்களுக்கு நான் கிளியராக உங்களால் இதை புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு இருக்காது. நல்லாவே உங்களுக்கு இதை பார்த்து பண்ண முடியும். என்னென்னா பண்ணும்போது என்ன சொல்கிறது, இதில் ஒரு நூல் வரும், த்ரெட்டு வரும். அந்த த்ரெட்டு வேறு அத்திடுச்சு. அப்படி இந்த வீடியோ எனக்கு ஒரு சொல்லப்போனால் ஒரு சொதப்பல் வீடியோ மாதிரி தான். பட் உங்களால் நல்லா புரிஞ்சு கொள்ள முடியும். இந்த மாதிரி சுருக்கி எடுத்துக்கோங்க. நம்ம ஒருக்கா பண்ணியாச்சுன்னா அடுத்து அதை பிரிச்சுட்டு பண்ணுறது அதெல்லாம் கஷ்டம். ஏன்னா கம் போட்டுருவோம். இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா அந்த எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் இருந்துச்சு, ஒட்டுறதுக்கு இல்லாமல் எக்ஸ்ட்ரா இருந்ததை நான் வெட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போது நீளமாக த்ரெட் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் நீளமாட்டு. அதை பகுதி மேலேயும் பகுதி கீழே இருக்கிற மாதிரி நூலை அந்த கம் போட்டு ஒட்டிக்கிறேன். நான் பண்ணுற ஸ்டெப்பு கவனிங்க. இந்த மாதிரி இந்த சைடில் இந்த மாதிரி நூல் வச்சு க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. அந்த நூலை கரெக்டாக மேலேயும் பாதி இருக்கணும், கீழேயும் பாதி இருக்கணும். அந்த மாதிரி வச்சு அதில் உள்ளாடி இருக்கிற மாதிரி நடுவில் வச்சுக்கிட்டால் போதும். அந்த ரெண்டும் ஒட்டுறதுக்கு இடையில வச்சு அதை ஒட்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இன்னொரு பிட்டு சேர்க்கணுன்னா நான் முதல்ல சொல்லியிருந்தேன், நம்ம ரெண்டெண்ணத்தை ஒன்று சேர்த்தேன்ல, அந்த பகுதியிலேயே ஒட்டி இருக்க வேண்டியிருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் சின்னதாக தான் செய்ய போகிறோம். பாருங்கள், இந்த சுருக்கங்களை எல்லாம் இனி எடுத்து ஒட்டிக்கோங்க. பக்கத்தில் வச்சுட்டு அதனோட அந்த கீழே அந்த எட்ஜில் சேர்த்து வச்சுட்டு ஒரு நூல் ஏதாவது வச்சு கெட்டிக்கோங்க.
ஆனால் இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். என்ன மற்ற வீடியோவோடையும் இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். நீங்கள் சும்மா நியூஸ் பேப்பரில் கூட எடுத்து பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஜாலியாக இருக்குது தெரியுமா? இதை பண்ணிவிட்டு நம்ம விளையாடும்போது நான் பண்ணிவிட்டு கொஞ்சம் நிறைய நேரம் வச்சு பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் என் குழந்தைங்க பார்த்தத எனக்கு உனக்குன்னு சொல்லி 2 பேரும் மாறி மாறி அதை வாங்கிட்டு பண்ணிகிட்டே இருந்தாங்க. அது 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 அந்த மாதிரி நம்ம ஓப்பன் க்ளோஸ்ன்னு சொல்லிவிட்டு அதை பண்ணும்போது அது விரியும் சுருங்கும். நமக்கு ஒரு அது ஒரு கொடை விரிக்கிற மாதிரி, கொடை விரிக்கிறதோடையும் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கெட்டிட்டோம். நீங்கள் நான் அடுத்த ஸ்டெப்பெல்லாம் நான் சும்மா ரஃப்பாக ஒரு பேப்பர் எடுத்து பண்ணியிருப்பேன். நீங்கள் வீட்டில் ஏதாவது ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணுறீங்கன்னா அதுக்கு கலர் பேப்பர் போட்டுக்கோங்க. கலர் பேப்பர் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். டிஃப்ரென்ஸ் கலர் ஆட் பண்ணுங்கள். ஒரே கலர் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரே கலர் பண்ணாலும் ஒன்றும் இல்லை, பட் ஒரே கலர் பண்ணுறதை விடையும் டபுள் கலராக போட்டிங்கன்னா அந்த மேலே உள்ளது ஒரு கலர், கீழே உள்ளது வேறு கலர்னு சொல்லும்போது அது சுருங்கி விரியும் போது நம்ம பார்க்குற கலர்லேருந்து இன்னொரு கலரில் தெரியும் போது அது நல்ல க்யூட்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டெப் முடிச்சதுக்கப்புறமா சைடில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் சும்மா ரஃப்பாக பேப்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த இடத்துல மற்ற பேப்பர் எடுத்துக்கணும், கலர் பேப்பர் எடுத்துக்கணும். ரீசன் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட ஏன்னு நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ரொம்ப லெந்தியாகவே விட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு செஞ்சது நான் வீடியோவில் ரெக்கார்ட் ஆகலைன்னு சொன்னேன்ல, அது கொஞ்சம் இதனோட இந்த பகுதி கொஞ்சம் ஷார்ட்டாக போடும்போது அது விரிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் இன்னும் தேவை போல் இருந்துச்சு. நான் இது சும்மா உங்களுக்கு இந்த ரஃப் பேப்பர் ஆனனால இந்த மாதிரி காட்டுறேன். நீங்கள் கலர் பேப்பரை வச்சு கொஞ்சம் லெந்தியாகவே விட்டுக்கோங்க. அப்புறம் இதை உருட்டி விட்டுக்கிட்டு ஒட்டிக்கோங்க. அந்த மேலே நம்ம அந்த தண்டு பகுதி இலகிடக்கூடாது. இலகாத அளவுக்கு நீங்கள் க்ளூவை நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு அதை நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டெப் முடிஞ்சிச்சு. நமக்கு இந்த நூல் பகுதி மேலே தான் இருக்கும். அதுக்கப்புறமா இன்னொரு பேப்பர் கொஞ்சம் நீளமாக எடுத்துக்கோங்க. இதுவுமே இந்த தண்டு பகுதி எல்லாத்துக்குமே ஒரே கலர் கொடுத்துக்கோங்க. இது அதுக்கு மேலே தனியாக தான் சுற்றணும். இது எதுக்கு சுற்றுறேன்னா நான் இப்போ சுற்றுறேன் பார்த்தீங்களா, இந்த பேப்பரை தான் நம்ம மேலேயும் கீழேயும் ரொட்டேட் பண்ணுறதுக்கு. அதனால் ரொம்ப டைட்டாக எல்லாம் சுற்றாதீங்க, கொஞ்சம் லூஸாகவே சுற்றுங்க. ரொம்ப டைட்டாக சுற்றுனீங்கன்னா அது மேலேருந்து கீழே போகிறது. இங்கே பாருங்கள், இப்படி பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும். அது ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும். இதுவுமே நான் கொஞ்சம் ஷார்ட்டாக பேப்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கூட லெந்தாக கொடுக்கணும். அதனோட நீளம் கிடையாது, அதனோட அகலம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். இப்போது இந்த ஸ்டெப்புக்கு பிறகு என்ன பண்ணணும், நூல் இருக்குது பார்த்திங்களா மேலே அந்த 2 சைடில் உள்ள அந்த நூலை இந்த பேப்பரோட பிடிச்சி ஒட்டிட்டு இல்லை க்ளூ போட்டுட்டு அந்த நூல் இந்த பேப்பர் ஒட்டும்போது அந்த பேப்பர் அடியில் இருக்கிற பேப்பரோட அந்த நூல் ஒட்டி இருக்கணும் கீழே பார்த்து. அதுதான் ரொம்ப முக்கியமானது. இதில் என்ன பார்த்திங்களா, எனக்கு இப்போ பாருங்கள் இப்படி நான் இந்த பேப்பரை பிடிச்சி இழுக்கும்போது அங்கே பாருங்கள் என் நூல் அத்திடுச்சு. இதை சொதப்பல்னு சொன்னேன்னா இழுக்கும்போது, அதனால் நான் இதை காட்டலை, ஏற்கனவே பண்ணி வச்சுருந்ததை காட்ட போகிறேன் உங்களுக்கு. அந்த நூல் ரொம்ப முக்கியம். நீங்கள் நல்ல நூலாக போடுங்க. எனக்கு என்னமோ இந்த நூல் இன்றைக்கி மொத்தத்தில் இந்த வீடியோ சொதப்பல் தான். இங்கே பாருங்கள், இது ஏற்கனவே நான் பண்ணது சும்மா. இங்கே பாருங்கள் பார்த்திங்களா,
அழகாக இருக்குல்ல இப்படி பண்ணும்போது. இதுவும் நான் தண்டு கொஞ்சம் கட்டையாக கொடுத்தனால மொத்தம் விரியாமல் கொஞ்சம் அந்த இடையில கேப் வருது பார்த்தீங்களா, இது தண்டு இன்னும் நீளம் இருக்கணும். தேங்க்யூ.